Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. குண்டாஸ் என்பது யார் மீது போட வேண்டும் என்று இருக்கிறது. அவர் கத்தி எடுத்து யாரையும் வெட்டவில்லை, கத்தி எடுத்து குத்தவில்லை. பொது நலத்திற்காக பாடுபட்டார் என்பதற்காக குண்டாஸ் போட்டது இந்திய வரலாற்றில் இதுதான். நிசாவை பற்றி பெரிதாக பேசுபவர்கள் குண்டாஸை பற்றி அறிந்திருக்க வேண்டும். முதலிலே குண்டாஸ் என்றால் என்ன என்று காவல்துறைக்கு தெரிந்திருக்க வேண்டும், அரசுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒன்றுமே தெரியாமல் யார் மீது வேண்டாலும் குண்டாஸ் போடுவோம் என்றால் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்குவதற்காக, பேச்சுரிமை பெறுவதற்காக, எழுத்துரிமை பெறுவதற்காக போராடிய எங்களை நீங்கள் குண்டாசில் போடுவீர்கள் என்றால் கைக்கட்டி எங்கள் தலைவர் அடிகிரி போன்றவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள், பிடிக்காதீர்கள். நாங்கள் எல்லாம் குதித்து போயிருக்கிறோம். ஒரு அப்பாவி தொண்டனை, ஒரு குடும்பத்தனை நீங்கள் இன்றைக்கு சிறையிலே வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தால் உடனடியாக விடுதலைக்கு நாங்கள் கூட்டணியிலே இருக்கிறோம், கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறோம். நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நாங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கிறோம். நீங்கள் நல்லாட்சி நடத்துவீர்கள் என்று சொல்லியிருக்கிறோம். நீங்கள் நல்லாட்சி நடத்துவதற்கு நாங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்ட எங்களையே நீங்கள் குண்டாஸ் போடுவீர்கள் என்றால் நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு தம்பியை, காங்கிரசின் பால் மாறாத அன்பு கொண்ட ஒரு தம்பியை நீங்கள் கைது செய்து சிறையிலே வைத்திருப்பார் என்றால் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. கமிஷனர் அவர்கள் பொய் சொல்லுகிறார். மை கொண்டு வந்தார், அது கொண்டு வந்தார், இது கொண்டு காட்ட வேண்டும். நீங்கள் கருப்பு கொடியை இந்த நாட்டிலே யாருக்கு வேண்டுமானாலும் காட்டலாம். இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு காட்டலாம். எங்கள் அண்ணன் இந்திரா காந்தி சென்னைக்கு வந்தபோது தேவாரம் என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் கொன்றிருப்பார்கள் கருப்பு கொடி காட்டி. இதெல்லாம் நாங்கள் பார்க்கவில்லையா? அப்படிப்பட்ட காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக நீங்கள் இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு அப்ரோஸை 24 மணி நேரத்தில் விடுதலை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மீண்டும் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் வெடிப்போம். நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். வணக்கம். ஜெய். இன்னும் கஷ்டம் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சருக்கோ இல்லை காவல் அதிகாரிகளுக்கோ தெரிஞ்சிருக்கும். கூட்டணியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இந்த குண்டாஸ் ஆக்டா அவர் என்ன தவறு செஞ்சிருக்காரு அவருக்கு முடிவு கொண்டு கேட்டவர் ஜேர்னலிஸ்ட் கேட்டார். சென்னை மாநகர காவல்துறைக்கு சிந்திக்கிற திறனே இல்லாமல் போயிருக்கிறது. யார் எதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது கூட அவர்கள் அப்ரோஸிற்கு மட்டும் கெடுதல் செய்ய வேண்டும். தமிழக காங்கிரசுக்கு எதிராக கெடுதல் செய்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இந்த காவல்துறை கெடுதல் செய்கிறது. அப்ரோஸ் கருப்பு கொடி காட்டியிருந்தால் கூட தவறில்லை. ஏன் கருப்பு கொடி காட்டக்கூடாதா? இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுகிறோம், ஜனாதிபதிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுகிறோம். அவர்களெல்லாம் சிரித்துக் கொண்டே அதை கடந்து செல்கிறார்கள். ஒரு கமிஷனருக்கு கருப்பு கொடி காட்டினா அது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் இல்லையா? என்ன ஜனநாயகம் இருக்கிறதா? சர்வாதிகாரமா? இது தமிழக முதலமைச்சர் எல்லாவற்றையும் அனுசரித்து செல்கிற ஒரு அற்புதமான முதலமைச்சர். எவ்வளவோ விஷயங்களை அவர் சரிவர செய்கிறார், எல்லா விஷயங்களையும் ஒழுங்குபடுத்துகிறார். அவருடைய ஆட்சியில போய் ஒரு காவல்துறை இப்படி செய்கிறது என்று சொன்னால் அதனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது மிகப்பெரிய சர்வாதிகாரம். இந்த காவல்துறை என்ன நினைக்கிறார்கள்? நான் கேட்கிறேன், சென்னை நகரத்துல கஞ்சா விற்கலையா? சென்னை நகரத்துல விபச்சாரம் நடக்கலையா? சென்னை நகரத்துல திருட்டு நடக்கலையா? ஏன்னா இந்த காவல்துறை கையை கிழிச்சுக்கிட்டாங்களா? இவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எவ்வளவு குற்றங்கள்! இந்த குற்றங்களின் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த கஞ்சா வியாபாரிக்கு நீங்க குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க? எந்த விபச்சார விடுதி மீது நீங்க குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க? எந்த சூதாட்ட கிளப் மீது நீங்க குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க? எந்த ரவுடி கும்பல் மீது நீங்க குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க? சென்னையில இவ்வளவு கொலைகள் நடந்தது. இந்த கொலைகளுக்கு காரணமானவர்கள் மீது நீங்க குண்டாஸ் போட்டிருக்கீங்களா? இதுல மட்டும் சென்னை நகர காவல்துறை என்ன இவ்வளவு ஆர்வம் காட்டிருக்கிறீங்க? ஏன்னா உங்க கமிஷனர் என்ன மனுஷன் தானா? இல்ல அவர் அதற்கு மேலையா? அவர் என்ன கடவுளுக்கு மேலையா? ஜனாதிபதிக்கு மேலையா? பிரதமருக்கு மேலையா? முதலமைச்சருக்கு மேலையா? ஜனநாயகத்துல கருப்பு கொடி காட்டலாங்க.
கமிஷன் வரும்போது கருப்பு கொடி காட்டக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலேயாவது இருக்கா? சட்டம் ஒழுங்கு அதனால் கெடுவதில்லை. நீங்க வந்து இது என்ன முறை? ஒரு கோர்ட் வந்து ஒரு நீதிமன்றம் அந்த பையனுக்கு பெயில் கொடுத்துருக்கு. நீதிமன்றம் ஒருத்தவங்களுக்கு பெயில், நீங்க போட்ட வழக்குல அவங்க பெயில் கொடுத்துருக்குறாங்க. நீதிபதி அந்த பையனுடைய சமூக வலைதளத்தினுடைய எல்லா பதிவுகளையும் பார்த்துவிட்டு இந்த சட்டத்திற்கு புறம்பானது எதுவும் இல்லை, ரேஷன் கடை சரியா செயல்படலன்னு போராடி இருக்கிறார், சாலை குண்டும் குடிமையாக இருக்கிறது என்று போராடி இருக்கிறார், தெருவிளக்கு எரியவில்லை என்று போராடி இருக்கிறார், சாக்கடைகள் ஒழுங்காக இல்லை, ட்ரைனேஜ் மோசமா இருக்குன்னு சொல்லி போராடி இருக்கிறார். இதெல்லாம் தப்பு இல்லை, அவருக்கு பெயில் கொடுக்குறேன்னு பெயில் கொடுத்துருக்கிறாங்க. அந்த பெயிலை வாங்கிக்கிட்டு அவர் கோர்ட்டில் வாசப்பள்ள கீழே இறக்கும்பொழுது இன்னும் 2 கேஸை போட்டு அவர் நீங்க குண்டாசில் புக் பண்றீங்க. அந்த அளவிற்கு என்ன தவறு செய்திருக்கிறார்? சரி, ஏதாவது சில விஷயங்கள்ல அவர் எல்லை மீறி நடந்திருந்தாலோ, அத்துமீறி போயிருந்தாலோ, ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருந்தாலோ வழக்கு போடலாம், நியூசன்ஸ் கேஸ் ஒன்று போடலாம். போட்டு சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்களை அழைத்து உங்களால் இது மாதிரி இருக்காரு, கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்லுங்க. விமர்சிப்பதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது, எல்லை தாண்டி விமர்சிக்கிறார் என்று சொல்லியிருக்கலாம். ஒரு சின்ன வழக்கு போட்டுடலாம், நியூசன்ஸ் கேஸ் போட்டுடலாம், இல்லை ஒரு 2 நாள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடியில் வச்சுருந்து விட்டுருக்கலாம். நீங்கள் குண்டாஸ் போடுற அளவுக்கு போறீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு கொலை வழக்குகள் நடந்திருக்கின்றன, லாபம் கருதி கொலை சென்னையில் எவ்வளவு நடந்திருக்கு, அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? ஏதாவது அப்பாவிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? எல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் எங்களுடைய சென்னை மாநகராட்சியினுடைய அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கவுன்சிலுடைய தலைவர் மற்றும் சிலரை அழைத்து கொண்டு அவர் போயிருக்கிறார். நீங்க அவங்கள உட்கார வச்சு கூட பேசலாம். ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் மற்ற கவுன்சிலர்களோடு போய் அப்சல் விஷயமா ஒரு போலீஸ் அதிகாரியை சந்திக்க போனா நிக்க வச்சு பேசி அனுப்புறீங்க. அப்புறம் இதுதான் நடந்திருக்கு. மாநகராட்சி கவுன்சிலுடைய தலைவர் அவ்வளவு குறைவா உங்களுக்கு படுறாரா? அப்படின்னா இந்த போலீஸ் யாரை தான் உட்கார வச்சு பேசுவீங்க? யாருடைய கருத்தை தான் நீங்க கேட்பீங்க? இதெல்லாம் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வந்து வெறுமனே ஒரு விதிமீறல் என்பது மட்டுமல்ல, இது ஒரு ஆணவம். காவல்துறைக்கு இருக்கிற ஒரு ஆணவம். நம்ம எதை வேணாலும் செய்யலாம், நம்ம எதை செஞ்சும் அரசாங்கத்துக்கிட்ட அதை நியாயப்படுத்தலாம், முதலமைச்சர் கேட்டா அவர்கிட்ட இதை நியாயப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆணவ உணர்வு தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது. அதனாலதான் நீங்க பல வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு போட்டிருக்கிறீங்க? எவ்வளவு பேர்? அஜித் குமார் என்ன நியாயம் இது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தவனை அடிச்சு கொள்றீங்க, உங்க மேல குண்டாஸ் போடலாமா? ஃபெலிக்ஸ், நான் என்ன சொல்றேன், இந்த ஊர் இவரு தலைமை காவல் நிலைய அதிகாரி இருக்கார், டிஜிபி இருக்கார், டிஜிபி மேல குண்டாஸ் போடலாமா? நீ தலைவரா இருக்கிற இடத்துல தான் இது நடந்திருக்குன்னா அவர் மேல குண்டாஸ் போட்டு அவரை உள்ளார வைக்கலாமா? கொலை பண்றீங்களா? வெறுமனே அடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, கொலை பண்றீங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொலை பண்றீங்கல்ல. போலீஸ் ஸ்டேஷன் நீதி வழங்குகிற இடம், ஒரு அப்பாவி நம்பிக்கையோடு செல்கின்ற ஒரு இடம் அது. ஏன்னா மற்ற இடங்கள் தனி மனிதர்களை மற்றவர்களை நம்பி போக முடியாது. ஆனா ஒரு காவல்துறையை நம்பி போகலாம் என்பதுதான் நமக்கு காலம் காலமாக நம்முடைய மரபுகள் சொல்லி வந்திருக்கிறோம். நீங்க உங்களை நம்பி உள்ளார வந்தா நீங்க கொலை பண்ணி அனுப்புறீங்கன்னா அதுதான் கசாப்பு கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனா அல்லது கசாப்பு கிடையாது. நீங்க ஒரு கொலை செஞ்சு விட்டு எவ்வளவு நிமிர்ந்து நடக்கிறீங்க. இதே நீதியை எங்களுடைய கட்சி தோழர் கேட்டால் நீங்க அவர் மேல குண்டாஸ் போடுங்க. நீங்க வெறுமனே அவர் மேல ஒரு வழக்கு போட்டிருந்தா அவரை 2 அடி அடிச்சு 2 நாள் நீங்க வந்து கஸ்டடியில் வச்சிருந்தா கூட நாங்க அது பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டோம். காங்கிரஸ் அப்படியெல்லாம் உள்ள தலையிடாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மற்றவர்களை விட காங்கிரஸ் கட்சிக்கு எல்லா காலங்களிலும் நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கிரீஷ் அவர்கள் அப்சலுடைய துணைவியாரிடம் பேசினார்.
அஃப்ரோஸ் அவருடைய துணைவியாரிடம் பேசினார், தொலைபேசியில் பேசியிருக்கார். நான் இந்த இங்கே வருவதற்கு முன்பு எங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருடையும் நான் பேசியிருக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் செல்வம் பெருந்தையிடம் பேசியிருக்கிறேன். சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் அவர்களிடம் பேசியிருக்கிறேன். டெல்லியிலேயே நான் பேசியிருக்கிறேன். இது நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு மான பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு அப்பாவின் மீது நீங்கள் இதை செய்திருப்பது தவறு என்று நாங்கள் குற்றம் சாட்டுவோம். நான் சென்னை மாநகர காவல்துறை மீது நான் குற்றம் சுமத்துகிறேன். உங்களுக்கு ஜனநாயக உணர்வே கிடையாது. நீங்கள் அந்த உடையில் இருக்கிற பொழுது நீங்கள் உங்களை ஒரு சர்வாதிகாரியாக நினைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் இருப்பதாக நீங்கள் தவறாக கருதுகிறீர்கள். உங்களுக்கு அது மாதிரிலாம் அதிகாரம் கிடையாது. உங்களுடைய துப்பாக்கியோ உங்களுடைய கைத்தடியோ அப்பாவிகளுக்கு எதிராக செயல்படுமே ஒழிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடையவர்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. அப்படி செயல்படாது முயற்சித்தால் அதை நாங்கள் தகர்த்தெறிவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறி சொல்கிறேன். நாங்கள் இது சம்பந்தமாக விரைவில் முதல்வரை சந்திக்க இருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் வெளியூர்களில் இருக்கிறாங்க. அவர்கள் வந்த பிறகு எல்லோரிடம் கலந்து பேசி இது சம்பந்தமாக முதல்வரை சந்தித்து இது பாதிக்கப்பட்ட இந்த ஒரு தோழருக்கு மட்டுமல்ல, இதை போன்ற கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா மனநிலைகளையும் உடைத்தெறிய வேண்டும் என்பதை நாங்கள் முதலமைச்சரிடம் செய்வதாக. தமிழ்நாடு காங்கிரஸ் விவகாரங்களை கையாளுவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஏன் குண்டாஸ் அதிகாரிகளோடு பேசி போலீஸ் கமிஷனரோட பேசியிருக்கிறேன். அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர்களோடு பேசியிருக்கிறேன். அவர்கிட்ட அவங்க மறைமுகமாக ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அவர் நம்பியிருக்கிறார். எனவே அவரையும் அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார். அவங்க முதலமைச்சரை மட்டும் ஏமாத்தல, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரையும் அவங்க ஏமாத்திருக்கிறார். அதை அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த நினைக்கிறீங்க. அவர் அந்த துறையை சரியா வழிநடத்தலன்னு சொல்லிருக்காங்க. காவல்துறையோட இந்த செயல் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். இப்போ நீங்க ஒரு பத்திரிகையில் உறுப்பினராக இருக்கீங்கன்னா இந்த ஊருக்கு கேமரா கேட்கறதுக்காக அரசாங்கத்துக்கு எதிராக என்ன நடந்ததுன்றதை பதிவு பண்றதுதான். ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படி அல்ல. அரசாங்கத்தில் லட்சக்கணக்கானவர்கள் பணியாற்றுகிறார். ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செய்கிறார், ஒரு வருமான வரித்துறை அதிகாரி என்ன செய்கிறார், அரசாங்கம் அவருடைய கவனத்திற்கு சென்ற பிறகுதான் அவர்கள் செய்வார்கள். உதாரணமாக அரசு எவ்வளவு நியாயமாக நடந்து கொள்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். ஒரு கல்லூரி மாணவன் மீது இன்னொரு கல்லூரி மாணவன் ஒரு காரை ஏற்றி கொண்டுட்டான். அப்படி கொண்டவன் திமுகவினுடைய முக்கியமான ஒரு தலைவருடைய பேரணி என்ற காரணத்தினால் அவனை கைது செய்யாமல் இருந்தான். முதலமைச்சருக்கு அது தெரிஞ்ச உடனே உடனடியாக அவனை கைது செய்ய சொல்லி அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுலேயே நாங்கள் அதுதான் கேட்கலான்னு இருக்கிறோம். என்ன கேட்டாங்கன்னா, இதில் யார் குற்றம் பண்ணாங்களோ அவங்கள முதல்ல நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சரை கேட்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களையே கைது செய்ய சொல்லி சொல்லிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நியாயமாக நடந்திருக்கிறீங்க. எனவே இதுலேயும் இந்த போலீஸ் அதிகாரிகள் நீங்கள் நடக்கிறீங்க. இது குண்டாசுக்கான தண்டனையாக இருக்கும். குண்டாசு எதுக்கு கொண்டோன்றது இல்லை. குண்டாஸ் என்பது ஒரு தவறை மீண்டும் மீண்டும் திருப்பி செய்வதால் அவர்கள் திருப்பி செய்யக்கூடாது. ஒரு தவறுனா சாராயம் காய்ச்சறது, துப்பாக்கி அடிக்கிறது, கொலை முயற்சி அல்லது கொலை செய்தல், திருடுவது, ரேப் பண்ணுறது, இதுதான் கஞ்சா விற்பது. நீங்கள் ஒரு சமூக நன்மை கருதி இந்த சாக்கடையை சுத்தம் பண்ணுங்க, இந்த ரேஷன் கடையில் சக்கரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சாலை சரியாக இல்லை, இதை போன்ற கோரிக்கைகளை திரும்ப திரும்ப சொல்கிறவர் தான் ஒரு சமூக புரட்சியாளர். இந்த நாட்டில் நம்ம யாரையெல்லாம் புரட்சியாளர்னு சொன்னோமோ அவங்களாம் யாரு? இதை மாதிரி பொது நன்மைக்காக போராடியவர்கள் தான். எனவே இவருடைய போராட்டத்தில் என்ன தப்பு இருக்கு? எந்த தப்பும் இல்லையே. இது குண்டாஸ் போடுவதற்கான குற்றம் இல்லை.
அரசாங்க நடைமுறை இதை குற்றமாக கருதினால் அது ஒரு சின்ன தண்டனை கொடுங்க. சார். ஒரு நீதிமன்றத்தில் அவர் எதிர்கொள்கிறார். சார், இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மற்ற கட்சிகள் ஒரு விமர்சனமாக பார்க்காதா? இது வந்து இந்த எலெக்ஷன் வர வருது, இது ஒரு விமர்சனமாக ஆகாதா? இது எப்படி பார்க்க? கூட்டணி கட்சியினரவே கைது செய்திருப்பது ஆமாம், இது வந்து இன்னும் நாங்கள் வந்து அவர்களுடைய கவனத்திற்கு பெரிதாக கொண்டு செல்லவில்லை. கொண்டு செல்லவே சரிப்படுத்தப்படும். நீங்கள் வந்துங்க எந்த ஒரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் போலீஸ் வந்து நம்ம ஒரு செஞ்சுட்டோம் அதை கூட முடிஞ்சணும்னு நினைச்சாங்கன்னா தப்பு. எல்லா செயல்களுக்கும் அதற்கு எதிரான ஒரு செயல் இருக்கிறது. அதற்கு இணையான ஒரு அழுத்தம் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் என்று சொல்லுவாங்க. அது உண்டு. இதில் வந்து சென்னை மாநகர காவல்துறை மிகப்பெரிய தப்பு செஞ்சிருக்கு. நாங்கள் வந்து இதை வந்து எங்கே வேணாலும் செஞ்சுப்போம். இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். டெல்லியில் எம்பிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. நீங்கள் வந்து என்னென்னாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் நடந்து செல்கிற பொழுது அவருடைய நகை பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால் பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் போலீஸ் நிற்க முடியுமான்னா நிற்க முடியாது. ஆனால் யார் யார் வந்து துப்பாக்கி படிப்பான், யார் யார் தங்க சங்கியை படிப்பான், யார் யார் எந்தெந்த குற்றங்கள் செய்வார் என்பதெல்லாம் காவல்துறைக்கு அச்சுறுத்தல். அவங்க அதையெல்லாம் முன்கூட்டியே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தோ அல்லது அவர்கள் வெளியே நடமாட முடியாதபடி செய்திருந்தாலும் இந்த குற்றங்கள் அவங்கள விட்டுறாங்க. இந்த மாதிரி எங்கள் தோழர்கள் மீது நடவடிக்கை. சரி, 2 துணை தூதரகங்கள் அவங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்குது. அதையும் அங்கே மிகப்பெரிய பாதுகாப்பும் இருக்கும். எம்பிக்கள் எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துலயே ஒரு பாதுகாப்பு குறைபாடுங்கும் போது மற்ற நாட்டில் மற்ற இடத்துல பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் பணிகள் நன்றாக இருக்கிறது. கிராம காங்கிரஸ் கமிட்டிகளுக்கு நாங்கள் முன்னுயிர் அளித்திருக்கிறோம். வாக்குச்சாவடி கமிட்டிகளை குறிப்பிட்டிருக்கிறோம். எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சொந்தமாக தொடர்ந்து பணியாற்றுகிறார்கள். மாநில தலைவரும் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரும் அதை மேற்பார்வையிடுகிறார்கள். நாங்களே எல்லா இடங்களிலும் பணியாற்றுகிறோம். எங்களுடைய பணி ஆக்கப்பூர்வமாக சார், பாஜகவை முழுவதுமாக நம்பி தேசிய ஜனநாயக கூட்டணி பயணித்த ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்திருக்காரு. இது அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் வந்து உப்பை பிடித்தால் தண்ணீர் பிடிக்கலாம். ஓபிஎஸ் நல்ல மனுஷன் தான், பெரிய மனுஷன். உப்பை திண்டுட்டார்.